நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க கையில் 5000 10,000 கொடுத்துட்றாங்க, அதோட கை கழுவிட்டு போயிடுறாங்க. அவங்க ஓட்டு போகிறதுக்கு 500 செத்து போனால் 5000 50,000 முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுதான் நிலைமையாக இருக்குதா? தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியாக கொல்லப்படுறாங்க இலங்கை அரசாங்கத்தினால. ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற மீனவர்கள் 4 பேரினுடைய படகு இலங்கை இராணுவ படகினால் மோதி மூழ்கடிக்கப்பட்டு அதில் 2 மீனவர்கள் இல்லை, ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இன்னொருவர் நிலை இது வரைக்கும் என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் 600லேருந்து 700 மீனவர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக கொலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை இந்திய அரசாங்கம் எதுவும் செய்யலை. பாரதிய ஜனதா கட்சி அரசு, நாங்கள் தான் தேச பக்தர்கள்னு சொல்லக்கூடிய அரசும் கூட இது குறித்து எதுவும் பேசலை. இந்த கொலை நடந்த சமயத்தில் கூட இந்திய கப்பல் படை, இலங்கை கப்பல் படை சேர்ந்த கூட்டு பயிற்சிகள் எல்லாம் பேசப்பட்டு இருக்குது. ஆனால் இந்த மீனவர்கள் துயரம், இதுவரைக்கும் கொல்லப்பட்ட மீனவர்கள் அனைவருமே மீனவ தொழிலாளர்கள். அவங்க முதலாளிகள் அல்ல, மீனவ தொழிலாளர்கள். அப்போ அதனால் தொழிலாளர்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால, கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அரசுகள் கண்டுக்கலையா அப்படிங்கிறதான் நாங்கள் சமயத்தில் எழுப்ப விரும்புகிறோம். இதே போல் 2021 அக்டோபர் 8ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி கோட்டைப்பட்டினத்தில் ராஜ்கரன் என்கிற மீனவர் இதே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டார். அப்போவும் நாங்கள் போராடி அவருடைய உடலை மறுகூராய்வு செய்யணும், போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு போராடி நீதிமன்றத்தில் அதுக்காக உத்தரவு வாங்கி மறு பிணக்கூராய்வு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்போ நாங்கள் வச்ச கோரிக்கை கொலை வழக்கை பதிவு செய்யுங்க இலங்கை இராணுவத்து மேலேன்னு சொல்லி. அப்போவும் கொலை வழக்கை பதிவு செய்யலை. இப்போ 2 பேர் காணாமல் போய் 2 பேரில் ஒருவர் இறந்துருக்கா, ஒருவர் பற்றி நிலை என்னன்னு தெரியல. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அல்லது அவர் உடல் கிடைக்கவில்லை என்று சொல்லுறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களாக தேடி கிடைக்கலன்றாங்க. இவங்களோட படகு தானாக மூழ்கலை. இலங்கையினுடைய இராணுவம் விளக்குகளெல்லாம் அணைத்து விட்டு இருளிலே நேராக மோதி படகை மூழ்கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது விபத்து அல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு சாட்சியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கூட அந்த 2 பேருமே அந்த படகுல போன 4 பேர்த்தில் 2 பேர் நிலை தான் இப்படி ஆகிருக்குது. மீதி இருக்க 2 பேர் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி படகு வேணுனே மோதிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சாட்சியங்களும் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் நிலைமை மோசமாக இருக்குது. ஒரு இறந்து போய் அவரோட உடல் புதைச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கேள்வி என்னென்னா, 2021 ராஜகிரனுக்கு உடல் கூராய்வு செய்யணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வச்சு பண்ண வேண்டியிருந்தது. இப்போ ஏன் நீங்கள் பிணக்கூராய்வு செய்யலை? பிணக்கூராய்வு செய்யாமல், போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் அவசரமாக எதற்காக தமிழ்நாடு காவல்துறை அவருடைய உடலை புதைத்தது? மலைச்சாமி என்கிறவருடைய உடலை ஏன் புதைச்சாங்க? இது வரைக்கும் பதில். இந்த கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்லியாக வேண்டும், தமிழ்நாடு காவல்துறை பதில் சொல்லணும். 2வது, அவங்க கொலை வழக்கை பதிவு செய்யவே இல்லை. அப்போ ஏன் கொலை வழக்கை பதிவு செய்யலைன்றதா கேள்வி தான் கேட்டோம். இதை தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரும் சந்தித்து நேரடியாக மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனே இருந்தார். அப்போவும் நாங்கள் கேட்டோம், ஏன் கொலை வழக்கை பதிவு செய்யலைன்னா, இது இலங்கை கடல் பகுதியிலே நடந்தது அப்படின்னு ஆட்சியாளர் விளக்கம் கொடுத்தார். இலங்கை பகுதியிலே நடந்துச்சா அல்லது இந்திய பகுதியில் நடந்துச்சா என்பது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் தான் தெரியணுமே ஒழிய நம்மளாம் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது உண்மையாலுமே இலங்கை பக்கத்து கடற்பல் நடந்ததுங்கிறதுக்கான ஆதாரங்கள் எதுவும் நம்மளுக்கு இல்லை. அப்படியே இலங்கை பகுதியில் நடந்தாலும் கூட இலங்கை அரசு கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். கொலை தான், எங்கே நடந்தாலும் கொலை தான். கொலை வழக்கு பதிவு செய்கிறது, இலங்கையில் வழக்கு பதிவு செய்யணும். இலங்கை அரசாங்கம் கொலை வழக்கு பதிவு செய்யலை. அப்போ அதையாவது கேட்கணும்ல, அதுவும் கேட்கல. நீங்களும் வழக்கு பதிவு பண்ணலை. அப்போ மலைச்சாமி இறந்து போனதுக்கான சாவுக்கான காரணம் என்ன என்று தமிழ்நாடு அரசுக்கு தெரியாது, இந்திய அரசுக்கு தெரியாது, தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியாத நிலைமை இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா தொடர்ச்சி மீனவர்கள் கொல்லப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு மீனவர் செத்த உடனே நேரடியாக 10 லட்ச ரூபா அறிவிக்கிறது, நட்டையிட நேராக கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறதோட தமிழ்நாடு அரசு கைகழுவிடுது. சட்டமன்ற உறுப்பினரும் அதை பற்றி ஒன்றும் பேசலை. நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க கையில் 5000 10,000 கொடுத்துட்றாங்க, அதோட கைகழுவிட்டு போயிடுறாங்க. அவங்க ஓட்டு போகிறதுக்கு 500 செத்து போனால் 5000 50,000 முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுதான் நிலைமையாக இருக்குதா? அப்போ தமிழர்களுடைய உரிமை, தமிழனுடைய வாழ்க்கைக்கான மரியாதை என்ன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த கொலை வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து இலங்கைக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை சிங்களவன் நடத்துகின்ற கடை இங்கே இருக்குது. டம்ரோ ஃபர்னிச்சரும் ஒரு கடை இருக்குது. நாங்கள் ஏற்கனவே கடந்த போராட்டங்கள் அதை சொல்லியிருக்கோம். நீ பண்ணனா நாங்கள் உங்களோட வணிகத்தில் கை வைப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே டம்ரோ ஃபர்னிச்சருங்கிற கடை தமிழ்நாடு முழுக்க இருக்குது, தென்னிந்தியா முழுக்க இருக்குது. அந்த கடையை இழுத்து மூடுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்த இருக்கின்றோம் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இது இலங்கை அரசினுடைய நிறுவனம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. எங்கள் மீனவர் அங்கே போய் மீன் பிடிக்கக்கூடாது, மீனவனை நீங்கள் அழிப்பீங்க, கொலை பண்ணுவீங்க, வண்டியை அங்கே படகை உடைப்பீங்க, மூழ்கடிப்பீங்கன்னா
உங்களுடைய வணிகத்தில் கை வைக்க வர தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. சிங்களோட நிறைய நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. ஆகவே சிங்கள அரசிற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். நீ சும்மா இஷ்டத்துக்கு இங்கே வருவே, எங்கள் மீனவனை கொலை பண்ணுவேன், இந்திய அரசு ஒன்றும் கேட்காது, அதே மாதிரி நாங்கள் தமிழனும் இழிச்சவன் மாதிரி போயிடுவான்னு நினைக்காத. நான் வந்து உங்களுக்கு எங்கே கை வச்சோ அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமோ அதில் கை வைக்க தயாராக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களோ அல்லது இந்திய அரசுக்காக அச்சப்பட்டு பின்வாங்குற ஆட்களோ கிடையாது. எங்கள் தமிழனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நாங்கள் வீதியில் இறங்குவோம், அதுக்காக போராடுவோம். அதுக்கு சிறை சென்றாலும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் வந்து இந்த நெய்தல் படம் வரும், கொய்தல் படம் வரும்னு வசனம் ஒரு ஆட்கள் கிடையாது. வாக்கு வாங்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக வந்து நிற்கிற ஆட்கள்லாம் நாங்கள் கிடையாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு வேலை செய்யலை, எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக சம்பிரதாயமாக பேசிட்டு விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் நம்ம முற்போக்காக பேசுகிறேன்னு சொல்லி ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸோ இது குறித்து இது வரைக்கும் வாய் திறக்கலை. பாரதிய ஜனதா கட்சி தேசபக்தர்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் வாய் திறந்து எதுவும் பேசலை. கொல்லப்பட்டது தமிழ் மீனவன் அல்லது இந்திய மீனவன், கொன்றது அந்நிய நாடு. இது குறித்து பிஜேபி மோடி சர்க்கார் எதுவுமே பேசலை. அதனால் இந்த கட்சிகள் எதுவும் பேசலை. மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய நாம் தமிழரும் வாய் சவடல் பேசுகிறதோட சரி, வாய் சவடல் மட்டும்தான் இருக்குது. அதிகபட்சம் திமுகவினரை கொச்சையாக இழிவாக பேசுகிறத தாண்டி அவங்களுக்கு வேறு ஒன்றும் அஜெண்டா இருக்க மாதிரிலாம் தெரியல. மக்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்கிறதில்ல. வெறும் ஓட்டு போடணும், ஓட்டு போடாதவனெல்லாம் சாத்தான் சைத்தான்னு சொல்லி திட்டுறதோட சரி. இன்றைக்கி மீனவன் செத்துருக்கான், அன்றைக்கி ராஜகிரன் செத்தப்போ வந்து நிற்கலை. இன்றைக்கி இங்கே வந்து மலைச்சாமி செத்துருக்கார், கொலை செய்யப்பட்டிருக்கார், இதுக்கும் வந்து நிற்கலை. அப்போ இந்த மாதிரியான கட்சிகளை நம்பியெல்லாம் மக்கள் இருந்தாங்கன்னால் எதிர்காலத்தில் அவங்க நிலைமையும் மலைச்சாமியை போலத்தான் ஆகிவிடும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆகவே வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி போராட்டம் இருக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துகிறோம். நாங்கள் இதை விட போகிறதில்ல. கொலை வழக்கு பதிவு செய்யணும். இதுக்கப்புறம் சிங்களவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்ற வகையில் அவனோட நிறுவனத்தை மூடக்கூடிய வகையில் போராட்டம் நடத்தப்படும். அவன்